இந்த சூப்பர் ஸ்டார் தளபதி தலன்னு சொல்ற மாதிரியே மறைந்த நடிகர் விவேக்க பத்தி யார் எங்க பேசினாலும் இந்த சின்ன கலைவாணர்ங்கிற பட்டமும் கூடவே வந்துடும். என்னது சின்ன கலைவாணரா? அப்ப பெரிய கலைவாணர் யாரு? அவருக்கும் இவருக்கும் என்னதான் ஒற்றுமை? 1930-40 காலகட்டங்கள்ல ஒரு காமெடி நடிகர் சூப்பர் ஸ்டாரா கொண்டாடப்பட்டார்னா அது கலைவாணர் NS கிருஷ்ணன் தான். தன்னோட காமெடி கதாபாத்திரங்களை சமூக சீர்திருத்த கதாபாத்திரங்களாவே அமைச்சிருப்பாரு. சில்லறைன்னா அது எவ்வளவு சில்லறை, பேப்பர்னா அது எத்தனை பேப்பர், அதுல என்னென்ன எழுதி இருக்கு, அதெல்லாம் கச்சிதமா சொல்லணும் இல்லையா? ஓஹோ, அப்படி சொல்லணுமா? பெண்ணடிமை, மூட நம்பிக்கை மாதிரியான விஷயங்களை தன்னோட காமெடியில பேசி சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சிருப்பாரு. சினிமா, சமூக ஈடுபாடு, தன்னால முடிஞ்சதை செய்யறதுன்னு NSKயோட ஈகைய சொல்லிக்கிட்டே போலாம். சொல்ல போனா எம்ஜிஆர் கொடைவெல்லாம் மாறதுக்கு காரணமே NS கிருஷ்ணன் தான். கலைவாணர் காலத்துக்கு அப்புறமா அவரோட பாணியை பெரும்பாலும் யாரும் ஃபாலோ பண்ணல. ஏன்னா கமர்ஷியல் சினிமாக்கான ஆடியன்ஸும் அதுக்கான கதாபாத்திரங்களும் அதிகரிச்சுட்டாங்க. அதை உடைச்சு விவேக் கலைவாணரோட பாணியை பின்பற்றி தன்னால முடிஞ்ச வர நிறைய கருத்துக்களை தன்னோட காமெடியில கொண்டு வந்தாரு. அதனாலதான் அவர் சின்ன கலைவாணர்னு அழைக்கப்பட்டாரு.